ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 9த் கொஸ்டின் ஃப்ரம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் தான் பார்க்க போறோம். அந்த ஒர்க் ஷீட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தமா. அதில் நம்ம 9த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலாக நம்ம 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 9th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு சூஸ் பண்ணணும். ஓகே, இதுல பேசிக்கா நம்ம இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்க்க எப்படி இருக்கும்னா, இப்போ 3 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2, 3, 4. ஸோ இப்போ 2 இன்டூ 3 இன்டூ 4 பண்ண சொல்றாங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் ஒரு பிராக்கெட் போட்டுருணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு எல்ஹெச்எஸ், இது வந்து எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குன்னா 2 இன்டூ 3 இன்டூ 4 இப்படி இருக்கும். ஸோ 3 இன்டூ 4க்கு நடுவில் ஒரு பிராக்கெட் போடணும். ஸோ பார்க்க இப்படிதான் இருக்கும் ஜென்ரலா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க இப்படிதான் இருக்கும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ்னு மட்டும் எழுதுறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரூல்னு எழுதுறேன். அசோசியேட்டிவ் ரூல் பார்க்க இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் நீங்க பிராக்கெட் போடுவீங்க, அப்புறம் லாஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் நீங்க பிராக்கெட் போடுவீங்க. ஸோ இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா இது அசோசியேட்டிவ் ரூல் இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எங்க இருக்குன்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ 25 into 10 into 100 equal to 100 இது கிடையாது. ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ 25 into 250 into 100 அது ஈக்குவல் தான், பட் இது கிடையாது. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இண்டிகேட் பண்ணல. 13 into 1 plus 2 is 13 into 1 plus 2 இல்ல 13 plus 2 இல்ல இதுவும் தப்பு தான். இது தப்பு. மல்டிபிகேஷன் அடிஷன் மாத்தி மாத்தி வருது. ஸோ இது தப்பு. 11 into 7 into 5 இது கரெக்டா நினைக்கிறேன். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் வேற கலர்ல வேணா மார்க் பண்றேன். 11 into 7 into 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 11, 7, 5 3 நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஸோ 11 into 7 into 5 அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் பிராக்கெட் போட்டுக்கிறாங்க. அப்புறமா அடுத்து என்ன பண்றாங்கன்னா 11 into 7 into 5 லாஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் பிராக்கெட் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் அந்த ரூலை ஃபாலோ பண்ணுது. இதே மாதிரி இந்த ரூல் ஃபாலோ ஆகுது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன், அவ்வளவுதான். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட், அவ்வளவுதான். ஸோ அடுத்ததும் தப்பு தான். அடுத்தது கம்ப்ளீட்லி ராங் ஈக்குவேஷன். ஸோ அதுவும் தப்பு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கூகுள்ல போய் ஹிப்பாம் எக்ஸன் டைப் பண்ணா போதும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.